அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பி வர்ப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வர்பு. ஆக்சுவலா இந்த வர்பு தான் பிரசன்ட் டென்ஸ்ல ஆம் இஸ் ஆராவும் பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் ஆராவும் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த அடிப்படை வர்பான பியை நம்ம நேரடியாக வாக்கியங்கள்ல பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னாக்கா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல பயன்படுத்தலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறது ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கலாம், ஒரு ரிக்வெஸ்டா இருக்கலாம், ஒரு ஆர்டரா இருக்கலாம், ஒரு அட்வைஸா இருக்கலாம். இந்த மாதிரி வாக்கியங்கள்ல நம்ம பி வர்ப் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இது ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த மெத்தடுங்கிறது. இது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இந்த பி வர்ப் அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்துல பயன்படுத்த முடியும். ஸோ எந்தெந்த இடங்கள்ல இந்த பி வர்பை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இலக்கண விளக்கத்தோட இந்த வீடியோல முழுமையா சொல்லியிருக்கிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண விளக்கம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். முதலாவதாக பி ஹாப்பி. பி ஹாப்பி இதனுடைய அர்த்தம் மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிறது. Be careful. Be careful. இதனோட அர்த்தம் கவனமாக இரு, கவனமாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Be ready. Be ready. இதனுடைய அர்த்தம் தயாராக இருங்கள் அப்படிங்கிறது. Be prepared. Be prepared. இதனுடைய அர்த்தமும் தயாராக இருங்கள் தான். அதாவது ப்ரிப்பேரா இருங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்லக்கூடியது. Be on time. Be on time அப்படின்னா சரியான நேரத்தில் இருங்கள். எப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு ட்ரிப்போ ஏதோ ஒண்ணு போறோம் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா டயத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அதை பயன்படுத்துறோம். பி ஆன் டைம், டயத்துக்கு இரு அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா வண்டி புறப்பட்டு போயிடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இதை பயன்படுத்துவோம். பி தேர் அட் 5 PM. அதாவது மாலை 5 மணிக்கு அங்கே இரு அப்படிங்கிறத பி தேர் அட் 5 PM அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றோம். Be quiet. Be quiet. இதனுடைய அர்த்தம் அமைதியாக இரு அப்படிங்கிறது. Be honest. Be honest. இதனுடைய அர்த்தம் நேர்மையாக இருங்கள். Be silent. Be silent. அமைதியாக இரு அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். Be kind to others. Be kind to others. மற்றவர்களிடம் அன்பாக இருங்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். Be an example for all. Be an example for all. அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருங்கள், அதாவது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இரு அப்படிங்கிறது. Don't be there. Don't be there அப்படின்னா அங்கே இருக்காதேன்னு அர்த்தம். Don't be late. Don't be late அப்படின்னா தாமதிக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தம். Don't be rude. Don't be rude. முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். Don't be childish. Don't be childish. குழந்தைத்தனமாக இருக்காதீர்கள் என்று இதனுடைய அர்த்தம்.
இல்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மரியாதை குறிப்பிட்டு, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருமையில குறிப்பிட்டிருக்கும். குழப்பிக்க வேண்டாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குன்னு தனியா இந்த மாதிரி வாக்கியங்கள் எதுவும் கிடையாது. அது மரியாதைக்கு சொல்றதுக்கு இதுதான், ஒருமையில சொல்றதுக்கு இதுதான். உதாரணத்துக்கு குழந்தைத்தனமாக இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான், குழந்தைத்தனமாக இருக்காதீர்கள் அப்படிங்கிறதுக்கு அதுதான். Don't be innocent. Don't be innocent. அப்பாவியாக இருக்காதே. Don't be silly. Don't be silly. முட்டாள்தனமாக இருக்காதே. Don't be angry. Don't be angry. கோபமா இருக்காதே அப்படிங்கிற அர்த்தம் இது. Don't be proud. Don't be proud. தற்பெருமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லலாம். Don't be an idiot. Don't be an idiot. ஒரு முட்டாளாக இருக்காதே அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். She must be tired. She must be tired. அவள் சோர்வாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். சரி, இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த ஸ்லைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கேட்டகரியை சேர்ந்தவை. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஆரம்பத்துல பார்த்த பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். இப்ப மாடல் வர்புகளோட பி அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். She must be tired அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவள் சோர்வாக இருக்க வேண்டும். அது கன்ஃபார்மா அவள் சோர்வா இருப்பா அப்படின்னு சொல்றதுதான் இது. The news can be true. The news can be true. இங்க பாத்தீங்கன்னா can அப்படிங்கிற மாடல் வர்போட be அப்படிங்கிற வர்பை யூஸ் பண்ணிருக்கோம். இதனோட அர்த்தம் என்னன்னா அந்த செய்தி உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது ஒரு பாசிபிலிட்டிய சொல்லக்குள்ள நம்ம கேனோட பி அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அது உண்மையாக இருக்க முடியாது. It can't be true. It can't be true. So அதேதான் நெகட்டிவ் ஃபார்ம்ல இங்க சொல்லியிருக்கோம். அந்த பாசிபிலிட்டி தான் இது. அது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங் இது. That would be fine. That would be fine. இங்க would அப்படிங்கிற மாடல் வர்போட be யூஸ் பண்ணிருக்கோம். இதனுடைய அர்த்தம் அது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது. I will be back shortly. I will be back shortly. நான் விரைவில் திரும்பி வருவேன். நான் விரைவில் திரும்பி வருவேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இங்க willோட be அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். You should be careful. You should be careful. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னோட அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா ஷுட்ங்கிற மாடல் வர்போட be யூஸ் பண்ணிருக்கோம். ஷுட்னுடைய அர்த்தம் வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ கேர்ஃபுல்னா கவனமாக, you should be carefulனா beங்கிறது இருங்கிற அர்த்தத்தோடைய வர்பு. சோ you should be careful அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னோட அர்த்தம். He may be there. He may be there. அவர் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது. இந்த மே மாடல் வர்போட be பயன்படுத்தியிருக்கோம். இதனுடைய அர்த்தம் ஒரு நபர் ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்லாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது கன்ஃபார்மா சொல்லாம இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இது. We will be waiting. We will be waiting. நாங்கள் காத்து கொண்டிருப்போம். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு செயலை ஃபியூச்சர்ல செஞ்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு will be யோட வர்போன் ing ஃபார்ம் பயன்படுத்தும். He may be sleeping. He may be sleeping. இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம் தான். இங்க மாடல் வர்பு மேயோட be யூஸ் பண்ணிருக்கோம். மேயோட be யூஸ் பண்ணி வர்போன் ing ஃபார்மா பயன்படுத்தும்.
இது எப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, மேயை பொறுத்த வரைக்கும் டவுட்ஃபுல்லா, அதாவது இருந்தாலும் இருக்கலாம், அப்படியே ஒரு செயல் நடந்துட்டு இருக்கலாம், அப்படி கன்ஃபார்மா சொல்லாம சொல்றோம் இல்லையா. ஸோ ஒரு பாசிபிலிட்டியை பத்தி சொல்றோம் இல்லையா, அதையே இங்க கண்டினியூஸ் ஃபார்ம்ல சொல்றோம், அவ்வளவுதான். இது வேற ஒண்ணுமே கிடையாது. he may be sleeping, நான் அவர் தூங்கிக் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். he won't be there, he won't be there. இங்க will plus not அதனுடைய கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதை won't அப்படிமோ. இதை வந்து நம்ம இன்னொரு விதமா சொல்லணும்னா he will not be there அப்படின்னு சொல்லலாம். அந்த will not அப்படிங்கிறது நீளமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்போக்கன்ல பெரும்பாலும் won't அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். he won't be there அப்படின்னா அவர் அங்க இருக்க மாட்டார், அது கன்ஃபார்மா சொல்றது. he won't be there அப்படிங்கிறது கன்ஃபார்மா அவர் அங்க இருக்க மாட்டார் அப்படிங்கிற அர்த்தம். she may not be there, she may not be there, அவள் அங்கே இல்லாமல் இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மே யூஸ் பண்ணக்குள்ளே அது கன்ஃபார்மான ஒரு தகவல் கிடையாது, டவுட்ஃபுல்லா சொல்றது, பாசிபிலிட்டி. மேங்கிறது பொதுவா வந்து மோர் பாசிபிலிட்டிக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா. சோ இது ஒரு கன்ஃபார்மான செய்தி கிடையாது, அவள் அங்கே இல்லாமல் இருக்கலாம், ஒரு டவுட்ஃபுல்லா சொல்றது. பெரும்பாலும் அவங்க இருக்க மாட்டா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது she may not be there அப்படிங்கிறது. I won't be waiting, I won't be waiting, நான் காத்திருக்க மாட்டேன், அதாவது நான் காத்து கொண்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஃபியூச்சர்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் தான் அது. இங்கேயும் will not அப்படிங்கிறதுக்கு பதிலா won't அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் நெகட்டிவ் ஃபார்ம். you shouldn't be careless, you shouldn't be careless, நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். பொதுவா ஷுட்னாக்க வேண்டும்னு அர்த்தம், shouldn't அப்படின்னா கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்ப shouldn't be அப்படின்னு அர்த்தம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பீனா என்ன அர்த்தம், இருன்னு அர்த்தம். shouldn't beனா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ you shouldn't be careless அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். இங்க the document could be in the drawer, the document could be in the drawer. இது ஒரு பாசிபிலிட்டியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். குட்டோட பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படியும் குட்டோடையும் பி வர்பை யூஸ் பண்ணலாம். The program might be postponed, the program might be postponed. இங்க பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கிடையாது, பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல பொதுவா மாடல் வர்புகளோட பி வர்பை பயன்படுத்தி அதுக்கப்புறம் வர்பு திரிங்கிறத பயன்படுத்துவோம். இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். ஏதாவது காரணத்தினால ஒரு ப்ரோக்ராமை போஸ்ட்போன் பண்றாங்க அப்படின்னாக்கா அது சொல்றதுக்கு the program might be postponed அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒத்தி வைக்கப்படலாம் அப்படின்னு டவுட்ஃபுல்லா தான் சொல்றோம். ஏன்னா மைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மேவும் மைட்டும் வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்மா சொல்றதுக்கு பயன்படுத்துறது கிடையாது, ஒரு டவுட்ஃபுல்லா சொல்றது. அந்த டவுட்ஃபுல்லா சொல்றதுலேயே வந்து பாசிபிலிட்டி, அதாவது மே மைட் ரெண்டுமே பாசிபிலிட்டி யூஸ் பண்ணக்கூடியது. அதிகமான பாசிபிலிட்டி, ஒரு செயல் நடக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கக்குள்ள மேயும், பாசிபிலிட்டி கம்மியா இருக்கக்குள்ள மைட்டையும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா மேயும் மைட்டையும் யூஸ் பண்றதுக்கு உண்டான விதி. இது அந்த மே மைட் இந்த மாடல் வர்பெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வீடியோக்கள்ல நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல என்ன டவுட் இருந்தா நீங்க அந்த வீடியோக்கள்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா மைட் பி போஸ்ட்போன்டு அப்படிங்கிறதுல மைட் அதுக்கப்புறம் பி அதுக்கப்புறம் வர்பு திரிங்கிற பயன்படுத்தி இந்த ஒரு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லி. They would be angry if they had known it. They would be angry if they had known it. அவர்களுக்கு தெரிந்தால் கோபமாக இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு தெரியல, ஓகே, அவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டா கோபமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான் இது. இது வந்து நம்ம வந்து கண்டிஷனல், இஃப் கண்டிஷனல்ல பயன்படுத்துறோம், would ஓட பி அப்படிங்கிறத பயன்படுத்துறோம்.
அதாவது இதுல வந்து நம்ம வந்து பாஸ்ட பத்தி சொல்றோம். தெரியல, ஆக்சுவலா வந்து தெரியல, தெரிஞ்சிருந்தா கோபமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிகிறதா இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். The flight should be arriving in next 10 minutes. The flight should be arriving in next 10 minutes. இங்கே பாத்தீங்கன்னா should be யோட arriving அப்படிங்கிற ing ஃபார்மை பயன்படுத்தி இருக்கும். ஸோ இந்த ing ஃபார்மை வந்து நம்ம be should ஓட டைரக்டா arriving அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண முடியாது. be அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் arriving அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம்ல மாடல் வெர்ப் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம அங்க be அப்படிங்கறத மாடல் வெர்புக்கும் கண்டினியூஸ் ஃபார்ம் அதாவது வெர்ப் ஒன் ing ஃபார்முக்கும் நடுவுல நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இது என்னன்னா அடுத்த 10 நிமிடங்களில் விமானம் வந்து சேரும் அப்படிங்கிற அர்த்தம் இது. The project will be completed by next week. The project will be completed by next week. இதனுடைய அர்த்தம் இந்த திட்டம் அடுத்த வாரத்திற்குள் நிறைவடையும் அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாக்கியத்துல நம்ம பார்த்தது might be அப்படிங்கறத யூஸ் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா will be அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா passive voice sentences. இதுவும் passive voice sentence, அதுவும் passive voice sentence. அங்க might be யூஸ் பண்ணக்குள்ள ஒரு சந்தேகமா நம்ம சொல்றோம், இங்க கன்ஃபார்மா சொல்றோம். ஓகேங்களா? கன்ஃபார்மா அந்த திட்டம் அடுத்த வாரத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுதான் இது. The project should be completed by next week. The project should be completed by next week. இந்த திட்டம் அடுத்த வாரத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதுவும் ஒரு passive voice sentence. passive voice sentenceல மாடல் வெர்புகளை பயன்படுத்தக்குள்ள be வெர்பு பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் verb 3 ஃபார்ம் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா முடிக்கப்படணும், அதாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. ஓகே, அடுத்த வாரத்திற்குள் திட்டம் முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்தது the project must be completed by next week. The project must be completed by next week. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த திட்டம் அடுத்த வாரத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும். சரி சார், இப்போ should be யூஸ் பண்ணோம், இங்க must be யூஸ் பண்ணோம், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தானே வருதுன்னு கேட்கலாம். இங்க வந்து ஒரு கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு மீனிங்ல யூஸ் பண்ணது பேசக்குள்ள must be அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். மஸ்ட்னாலே கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஷுட்டுக்கும் மஸ்டுக்கும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே அர்த்தம் வேண்டும் அப்படிங்கிறது தான். பட் ஷுட்டை யூஸ் பண்ணக்குள்ள ஒரு சாதாரண ஃபீலிங்கும், மஸ்டை யூஸ் பண்ணக்குள்ள ஒரு கம்பல்சரியா ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதோ இல்ல கட்டாயமா ஒரு செயலை செய்யணும்னு சொல்றதுக்கோ பயன்படுத்துவோம். ஸோ அந்த அடிப்படையில் ஷுட் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லக்குள்ள சாதாரணமா ஒரு இந்த திட்டம் வந்து அடுத்த வாரத்துக்குள்ள முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மஸ்ட் பி யூஸ் பண்ணக்குள்ள கம்பல்சரி இந்த ப்ராஜெக்டை வந்து அடுத்த வாரத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இந்த திட்டம் அடுத்த வாரத்திற்குள் நிறைவடையலாம். The project may be completed by next week. The project may be completed by next week. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வாரத்துக்குள்ள கம்ப்ளீட் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. ஏன்னா மே யூஸ் பண்ணிட்டோம்னாலே ஒரு விஷயம் கன்ஃபார்மா நடக்குதுன்னு சொல்லல, அது வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிற மீனிங்ல தான் சொல்றது. ஓகே, the project might be completed by next week. The project might be completed by next week. இந்த திட்டம் அடுத்த வாரத்திற்குள் நிறைவடையலாம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தமும். ஸோ நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான், மேக்கும் மைட்டுக்கும் அந்த பாசிபிலிட்டியில அதிகமான பாசிபிலிட்டிக்கு மேயும், ஒரு செயல் நடக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிக்கு மேயும், அதே செயல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கக்குள்ள மைட்டையும் யூஸ் பண்ணுவோம். அதன் அடிப்படையில தான் இங்க மைட் பி அப்படிங்கிறதும் அதே அர்த்தத்தை கொடுக்கும். பட் இங்க பாசிபிலிட்டி கம்மி, அதாவது அடுத்த வாரத்துக்குள்ள முடியறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. மேபி அப்படின்னு யூஸ் பண்ணக்குள்ள பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிற அர்த்தம். அவ்வளவுதான். இதுவும் ஒரு passive voice sentence.